வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஜோதிட தலைப்பு செயற்கை முறையில் மருத்துவத்துறையில் மனிதர்களை உருவாக்குவார்கள். மனிதர்கள் உருவாகும் காலம் இது. செயற்கை முறையில் உருவாகும் மனிதர்கள் செவ்வாயின் போர்க்களத்திற்கு அனுப்பப்படுவார்கள். இராணுவத்துறைக்கு உதவி செய்வதற்கு மருத்துவர்கள் தற்போதைய காலகட்டத்தில் உருவாக்கும் பணி வெற்றிகரமாக முடியும். ஏன், எப்படி என்பதை பற்றி ஒரு ஆய்வு பதிவு. பொதுவாகவே சிம்மம் ராசி உயிர்களை உருவாக்கும் ராசி, நமது ஜோதிடத்திற்கும் முதன்மையான ராசி. ஏனென்றால் இந்த வீட்டின் அதிபர் சூரியனின் ஒளியினை வைத்துத்தான் அனைத்து இடங்களும் வளரும். ஏனென்றால் சூரியனின் ஒளி அனைத்து உயிர்களும் உற்பத்தி ஆவதற்கு காரக கிரகமாவார். அப்படிப்பட்ட சிம்மம் ராசியில் மருத்துவத்துறையை குறிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தற்போது வந்துவிட்டார். அவர் சூரியன் மூலத்திரிகோணம் அடைகின்ற இடத்திற்கு வந்துவிட்டார். அவர் வரும்பொழுது அந்த வீட்டில் கேது பகவான் உள்ளார். கேது ஒரு நிழல் கிரகம், நவ கிரகங்களில் வலிமையான கிரகம். அப்படிப்பட்ட கேது சிம்மம் வீட்டில் உள்ளார். அவர் சிம்மம் ராசி அதிபர் சூரியன் போல் செயல்படுவார். இதோ இந்த ஏற மார்க்கரை பார்த்தால் நன்றாக புரியும். அவர் சிம்மம் ராசி அதிபர் சூரிய பகவானைப் போல் செயல்படுவார். செவ்வாய் கேது இணைவு நெருங்குகிறார்கள். கேது தான் பார்த்த கிரகத்தின் பலனையும் அவரே செய்வார். செவ்வாயின் பலன்களை கேது தனது குணத்தின் மூலம் வெளிப்படுத்துவார். கேது என்றால் என்ன? அதாவது நெளியது, நீண்டது. ஒரு பாம்பின் தலை மட்டுமே ராகு. கேது என்றால் பாம்பின் வால். நீளமான கயிறு இதுமான அனைத்து விஷயங்களும் குறிக்கக்கூடியது. குறிப்பாக கருக்குழாய், செயற்கை கருக்குழாய். ஏனென்றால் நிழல் கிரகம் சூரியனைப் போல கேது பலவாக செயல்பட்டால் சூரியனின் உயிர் உற்பத்தி என்ற விஷயத்தையும் கேது செய்வார். கருக்குழாய்கள் மூலமாக செயற்கை முறையில் இந்த உலகத்தில் உயிர்களை உருவாக்குவார். அதற்கு முன்பு செவ்வாய் பகவானின் நிலையை பார்க்கலாம். செவ்வாய் பகவான் காலபுருஷ தத்துவப்படி மனிதனின் தலைப்பகுதிக்கும் அவர் காரக கிரகம். அடுத்ததாக இதோ பாருங்கள், இந்த 8ஆம் இடம். இது மேல், இது 1, இது 8. இந்த 8ஆம் இடம் என்பது மனித உயிர்களில், நமது உடலில் இனப்பெருக்க உறுப்புகளை குறிக்கும் இடம். பெண்களின் கர்ப்பப்பையை குறிக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட இடத்தில் மனதிற்கு சொந்தக்காரர், உடலுக்கு சொந்தக்காரர் சந்திர பகவான் நீசம் பெறுவார். சந்திர பகவான் நீசம் பெறுகின்ற காலகட்டத்தில், நீசம் பெறுகின்ற இடமாக இது இருப்பதால் செவ்வாய் தற்பொழுது சிம்மம் ராசியிலிருந்து 4ஆம் பார்வையாக விருச்சக ராசியை பார்த்து விருச்சகம் வலிமை பெறும் இந்த காலகட்டத்தில் உடல் மனம் சார்ந்த அன்பு இல்லாமல், உதாரணமாக ஒரு மனிதன் எவ்வாறு பிறக்கின்றான்? சந்திரனின் மனம் என்ற எண்ணத்தில் ஒரு பெண்ணினை பார்த்து மனம் பரிமாறிக்கொண்டு இருவரும் இணைந்து உடலுறவு மூலமாக ஒரு மனிதன் அவதரிக்கின்றான். ஆனால் இந்த 8ஆம் பாவத்தில் சந்திரன் நீசம் பெறுகின்ற காரணத்தினால் செவ்வாய் என்ன செய்வார்? மனம் உடல் இல்லாமல், மனித உடலின் துணை இல்லாமல் செயற்கை முறையில் ஒரு மனிதனை உருவாக்க முயற்சிப்பார். எந்த ஒரு செயல்பாடும் தனி ஒரு கிரகத்தால் செய்ய முடியாது. இந்த இடத்திற்கு, இந்த செவ்வாய் பகவானுக்கு நவ கிரகங்களில் மிக வலிமையான கிரகமான கேது துணை நிற்பார். அவர் ஏற்கனவே சூரியனின் வீட்டில் இருக்கும் பொழுது அவர் போல செயல்பட ஆரம்பித்திருப்பார்.
இப்படி செவ்வாய் கேது 2 கிரகங்கள் இணைந்து விடுகின்றன. அடுத்ததாக சுக்கிராச்சாரியார். இவர் நமது மனித உடலில் உள்ள விந்தணுவிற்கு காரக கிரகம். ஒரு மனிதன் உடலில் இருந்து இனப்பெருக்க உறுப்பிலிருந்து வெளியேறும் விந்தணுவிற்கு சுக்கிரன் காரக கிரகம். அது பெண்ணின் கர்ப்பப்பைக்கு சென்று குழந்தையாக மாற்றுவதற்கு குரு பகவானின் ஆசீர்வாதம் தேவை. ஆனால் அந்த விந்தணுவிற்கு காரக கிரகம் சுக்கிராச்சாரியர். அவர் மேசம் ராசியில் சூரியன் உச்சம் பெறுகின்ற இடத்தில், அதாவது சூரியன் உச்சம் பெறுகின்ற இடத்தில் உயிரணுக்கள் உச்சம் பெறுகின்ற இந்த இடத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது இங்கே சனி பகவான் நீசம் ஆகையால் அங்கே, அதாவது இந்த மருத்துவத்துறையில் ஆண் பெண் உடலில்லாமல் செயற்கை முறையில் செயற்கை கருக்குழாயில் பிறக்கும் அந்த குழந்தைக்கு, அந்த மனிதருக்கு ஆயில் நீசம். அந்த இடத்தில் சுக்கிராச்சாரியார் இருக்கின்றார். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு மனித உயிர் செயற்கை முறையில் நிச்சயம் உருவாகும். சரி, இந்த சுக்கிராச்சாரியார் செவ்வாயின் வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் இவரும் செவ்வாய்க்கு உதவி செய்வார். ஏனென்றால் சுக்கிரனுக்கும் தனிப்பட்ட முறையில் சந்திரனை பிடிக்காது. சுக்கிரன் எப்பொழுதுமே தனது காமத்திற்கு மட்டுமே முன்னுரிமை கொடுப்பார். அது மனம் சார்ந்த காதல் சந்திரனை குறிக்கும். சரி, அடுத்ததாக இவர்கள் இருவர் மட்டுமே போதுமா என்றால் இன்னொருவர் இருக்கின்றார். அவர்தான் சாட்சாத் குரு பகவான். இந்த குரு பகவான் தற்பொழுது மிருகசீரிடம் 4ஆம் பாதத்தில் நின்று நவாம்சத்தில் விருச்சகத்தை தொடுகின்றார். ஆகவே இந்த செயற்கை முறை மனிதனை உருவாக்கும் மருத்துவத்துறையின் புரட்சிக்கு குரு பகவானும் மறைமுக ஒத்துழைப்பு நல்குவார். அடுத்ததாக ராகு சனியின் வீட்டில் இருக்கின்றார். அந்த சனி பகவான் குருவின் வீட்டில் இருக்கின்றார். ஆகவே ராகு சனி, அதுவும் குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரம், முரண்பட்ட குழந்தைகளை குறிக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் செயற்கை முறை மனிதர்களை உருவாக்கும் செவ்வாயின் முயற்சி மேலும் வெற்றி பெறும். இதில் இன்னொரு விஷயமாக சூரியனும் குரு பகவானை நெருங்குகிறார். சூரியனும் குரு பகவானை நெருங்குகின்ற இந்த காலகட்டத்தில் செவ்வாய் கேதுவும் மிகவும் பூரம் 4ஆம் பாதத்தில் வந்து நவாம்சத்தில் விருச்சகத்தை தொடுவார். இந்த செவ்வாய் பகவான் எதனால் இந்த செயற்கை மனிதனை உருவாக்குகின்றார் என்றால், கலியுகத்தில் தனது காரகத்துவமான போர்படை, போர் வீரர்கள், இந்த விஷயம், அதாவது இனிமேல் இராணுவத்திற்கு இதுபோல செயற்கை மனிதர்கள் உருவாக்கம் மிகப்பெரிய பயனை அளிக்கும். இது தற்பொழுது எங்கே நடக்கும்? வடகொரியா போன்ற வெளிநாடுகளில் இது சூரியன் வீடாக இருப்பதால் ஒரு அரசாங்கமே முயற்சி செய்து மிகப்பெரிய அளவில் இந்த பணியை செய்து கொண்டிருப்பார்கள். அடுத்ததாக இந்த செயற்கை மனிதன் உருவாக்கினால் அவனின் உடல் உறுப்புகள் மனிதனின் மருத்துவ சிகிச்சைக்கு பயன்படும். ஒரு செயற்கை மனிதனை உருவாக்கினால் அவனின் இருதயம் மற்றும் பல்வேறு உடல் உறுப்புகள் நோயுற்று அவதிப்படும் மனிதர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்கு, அதாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு உதவும் என்பதால் இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவில் செயற்கை மனிதர்களை உருவாக்கும் காலகட்டமாகும். ஏனென்றால் செவ்வாய் சூரியன் மூலத்திரிகோணம் பெறுகின்ற இடத்தில் இருக்கின்றார். அது உயிர்கள் உற்பத்தி செய்யும் சிம்மம் வீட்டில் செவ்வாய் கேது இணைவு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது நண்பர்களே. நன்றி நண்பர்களே. உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள்.